நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட் விக்னேஷ் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இந்த தனித்துவமான கலை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். இந்த சன்லைட் ஆர்ட் மேல இருக்க பேஷனை எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணீங்க சார்? சன்லைட் ஆர்ட் நான் ஆரம்பமே வந்து ஃபஸ்ட்டு சன்லைட் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணல. நான் வந்து படித்தது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஒரு சில சூழ்நிலைலாம் எனக்கு படித்ததுக்கான ஒர்க்கு கிடைக்கிறதுனா வெவ்வேறு வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பேசிக்காக உடம்புநிலை சரியில்லாதனால தான் ஒரு 2017 ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணேன். பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே பென்சில் ட்ராயிங் தான். ஸோ அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வெவ்வேறு விதமான ஓவியங்களை பார்த்து கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் மைக்கேல் பாப்பாடாக்கிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்த ஓவியத்தை பார்க்கும்போது ஏன் நம்ம இங்கே பண்ணக்கூடாது, நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கோம், இங்கே நல்லா வெயில் அடிக்கிறது, நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். இந்த மாதிரி கேஸ் டார்ச், லேசர் டார்ச்லாம் வந்ததுக்கு அப்புறம் டைம் எடுத்துக்கக்கூடிய அந்த அலங்கால முறை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பமே சொன்ன மாதிரி இப்போ லேசர் பிரிண்டிங் வந்துடுச்சு. அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது. வீட்டில் மைக்ரோ சார்ட்டிங் மாதிரியே இருக்கிற அந்த டிவைஸ் கூட வச்சு பண்ணலாம். பட் இது வந்து ஒரு தனித்துவமாக தெரிஞ்சது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரே விதமாக பண்ணுறபொழுது இப்போ நான் ஆரம்பத்தில் பென்சில் ட்ராயிங் தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 3D ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட் அதேமாதிரி பண்ணுறாங்க. பட் அதில் தனித்துவமாக தெரியறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம எல்லாருமே பேப்பரை எரிச்சு விளாண்டுருப்போம், மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு வெயில வச்சு. ஸோ அந்த முறையை வச்சு பயன்படுத்தி வரையலான்னு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு யூனிக்கான மெத்தட்லேயும் இருக்குது. சரி, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா வேர்ல்டு வைட்லேயே சில பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த மெத்தடில் பண்ணது. சன்லைட் ஆர்ட்டுக்கு என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் அண்ட் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க சார்? இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னிஃபைங் கிளாஸஸ் தான். நம்ம இது சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நம்ம ஒரு சூரிய ஒளியை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வரைகிறோம். அந்த ஃபோக்கஸ் பண்ணுற பாயிண்ட் வந்து பேர்ன் பண்ணி நம்ம எரியறதா ஆர்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம மெயின் மெட்டீரியலாக இப்போ நம்ம எப்படி நம்ம பென்சிலை வரையும் போது ஒரு பேப்பர் தேவை, பென்சில் தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பருக்கு பதில் என்ன பண்ணுறேன்னா உடன் போர்டு சூஸ் பண்ணிக்கிறேன். உடன் போர்டு வந்து எந்த அளவுக்கு திக்னஸாக, அது திக்னஸ்னால நமக்கு எரியாமல் போகும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் எந்த திக்னஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது மேற்பரப்பை வந்து நான் எரிக்கிறேன். ஸோ அந்த எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மேக்னிஃபைங் கிளாஸ். மேக்னிஃபைங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா சின்னது, மீடியம் அண்ட் பெருசு. அது மாதிரி அது எதுக்கு நான் டிஃப்ரெண்ட் டைப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் வரையணும் அப்படின்னாக்கா அவுட்லைனுக்கு சின்னதை யூஸ் பண்ணிப்பேன். உள்ள மீடியமாக டீடைல்ஸ் எதாவது வரையணும்னா மீடியம் சைஸ் யூஸ் பண்ணிப்பேன். பெரிய பிக்கர் ஏரியா, இது மாதிரி பெரிய ஏரியாவை நான் எரிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பெரிய மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதான் பேசிக்காக நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்கு பதிலாக நம்ம சன்லைட் சோர்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு பேர்ன் பண்ணுற ஏரியா தான் நமக்கு பிளாக்காக கிடைக்கிறது. ஸோ அது உடன் போர்டு நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்பெசிஃபிக்னு கிடையாது. பட் நான் அதில் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சில நேரத்தில் வந்து டீ குட் கேட்பாங்க. ஸோ அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த உட்டை சூஸ் பண்ணி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து நிறைய பேர் ஏன் யூஸ் பண்ணுறோம் தெரியாமையே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா டைம் பாஸ்க்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான்றது அவங்க பேஷனுக்காகவும் ப்ரொஃபஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சோஷியல் மீடியா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார்? ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மூவிக்காக இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு இடத்த தேடி போய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குற மாதிரி இருந்தது. இப்போ சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. இன்னொன்று நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கவும் முடியுது. சில பேர் வந்து அது தவறாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து தேவைகள் என்ன இருந்ததுன்னா, நான் ஆரம்பத்தில் ட்ராயிங் கற்றுக்கணுன்ற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் யூஸ் பண்ணேன். சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே அது கற்றுக்க ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை என்னுடைய ஆர்ட் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணி போட ஆரம்பித்தேன். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. முதல்ல ட்ராயிங் வரைஞ்சப்பயே எனக்கு வந்து நிறைய அங்கீகாரம் வந்தது. அதுக்கப்புறம் சன்லைட் ஆர்ட் வந்தது பிறகு அது இன்னும் பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக கேட்டுப்போம், அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, வெளியே போகாதடா, வெயிலில் போய் நிற்காத, ரொம்ப ஏதாச்சும் நோயா வந்துடும் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் வெயிலில் போய் உங்களுக்கு வெயிலில் நிற்கிறது தான் வேலையே, உங்கள் ஜாபே அப்படிப்பட்டது தான். நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துப்பீங்க சார்? ஆரம்பத்தில் வந்து எனக்கு இது எப்படி ப்ரிகாஷன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா நான் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டவர் ஹேட்டு போடுவார், கண்ணாடி போடுவார், க்ளவ் போடுவார். அதை பார்க்கும்போது சரி ஓகே நம்ம அதை பார்த்தோன்னே அதே இமிட்டேட் பண்ணேன். ஸோ முதல்ல வந்து ஹேட்டு போட ஆரம்பிச்சா க்ளவ்லாம் வாங்கலை. ஸோ ஹேட்டை மட்டும் போட்டுட்டு கண்ணாடி கன்ஃபார்மாக போட்டேன். ஏன்னா நம்ம
ஒரு அந்த ஆர்க் பீமை பார்க்கும்போது ஒரு வெல்டிங் ஆர்க்கு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாகவே சூரியனை கண்ணால் பார்க்க முடியாது. அது வந்து நம்ம ரொம்ப பன்மடங்கு குவிச்சு அதை ரொம்ப ஸ்பாட்டை பார்க்கும்போது ரொம்ப கண்ணு கூசும். ஸோ அதனால் நான் சன் கிளாஸ்லாம் போட ஆரம்பித்தேன். போக போக எனக்கு கைகளில் வரையும்போது எரிச்சல் வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால் நம்ம க்ளவும் போட்டுப்போம்னு சொல்லிட்டு க்ளவ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது மயக்கம் வர்றது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அப்போ தண்ணி குடிக்க நிறைய தண்ணி எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ மோர் அந்த மாதிரி இன்டேக் நிறைய எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய ப்ரிகாஷன்ஸை எனக்கு அந்த வரையும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நிவர்த்தி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போது ஃபுல்லாகவே நான் ஆரம்பத்தில் சம்டைம்ஸ் வந்து வரைஞ்சிட்டு இருப்பேன். யாரும் எடுத்து கொடுக்கறதுக்கோ தண்ணி எடுக்கிறதுக்கோ அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு தண்ணி கொடுக்குறது, இந்த டைம் கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது பாஸ் பண்ணிவிட்டு அவங்க தான் எனக்கு வீடியோ எடுக்கிறது எல்லாமே. இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு ஒரு வேல்யூபுல்லாகவே வந்து அந்த வீடியோ தான். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி வெல்டிங் அந்த கேஸ் வெல்டிங் அந்த மாரி மெத்தட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசர் பெயிண்டிங் எல்லாமே வந்துச்சு. ஸோ அதை தனித்துவமாக காட்டுறது அந்த வீடியோ தான். ஸோ அப்படின்னும் போது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என் ஒய்ஃபும் கூட இருக்காங்க. ஸோ 2 பேருமே எந்த அளவுக்கு வெயிலில் இருக்கிறதுக்கு ப்ரிகாஷன் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்க ஒய்ஃபும் உங்க கூட சேர்ந்து பண்ணுவாங்க? ஆமாம், நான் ஆர்ட் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு காரணமே அவங்க தான். நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு வெவ்வேறு வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா 2014 இறந்துட்டாங்க. ஸோ நேட்டிவ் பிளேஸ் மயிலாடுதுறை. அங்கே போயிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் அங்கே தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நம்ம கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறது, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறது, ஸோ சர்வீஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போது 2017 உடம்புநிலை சரியில்லாமல் போக தான் நான் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து என்னுடைய மாமா பொண்ணு ஒய்ஃப் இப்போது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பேசிட்டு தான் அவங்க வந்து சொன்னாங்க, இந்தமாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்குன்னா அதில் வெளில வரதுக்கு வேறு ஏதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசில் நான் வரைவேன். ஸோ அதை ஏன் இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்கள தான் போர்ட்ரேட் பண்ணி நான் அவங்களுக்கு பென்சில் ட்ராயிங் இமேஜ் அனுப்பிச்சேன். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப அப்ரிஷியேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த அப்ரிஷியேஷன் வாங்குறதுக்காகவே தொடர்ந்து வரைய ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஜேர்னி தான் இப்போ வந்து ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட் வந்தது. ஸோ அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து என்னை மோட்டிவேட் பண்ணி இப்போ இதுவரையுமே வந்து என் லைஃப்பில் இப்போ இருந்து எந்தெந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷனால் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதே மாதிரி கடைசி வரையும் எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இப்போ அவங்களும் வந்து சன்லைட் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் என் கூடயே இந்த ஆர்ட் ஜேர்னியில் லைஃப் லாங் இருக்கும். நம்ம ஆர்ட் ஒர்க்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா அப்படின்னு நீங்கள் உணர்ந்த தருணம்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் பென்சில் ட்ராயிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 500, 1000 அந்த மாதிரி தான் நான் என்னோட ஆர்ட் ஒர்க்லாம் சேல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் ஆர்ட் ஆரம்பிக்கும் போது என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவங்கள வரைஞ்சேன். ஸோ அது வந்து நல்லா பப்ளிஷ் ஆகி அவர் வந்து ஸ்டோரி போட்ட பிறகு நல்லா ரீச் ஆச்சு. ஸோ அப்போ தான் என்னுடைய மீடியம் இது தான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து சன்லைட் ஆர்ட் சின்ன சின்னதாக ஒரு போர்ட்ரேட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒருத்தர் சரண் கோவன் சொல்லிட்டு ஒரு பிரதர் இருக்காரு. அவர் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா மூசா தி ஸ்கல்ப்சர்னு சொல்லிட்டு பென்சில் கார்விங்லாம் பண்ணுவார். சாவித்ரு முத்துன்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக தான் எனக்கு அவரை தெரியும். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி என்எஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து உங்கள் ஆர்ட் ஒர்க்லாம் சேல் பண்ணலாம். அது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அது மூலிமா ரன் ஆகிறது. ஸோ அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பாக வந்து நம்ம தமிழ் மூவி ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா பாரதிராஜ் சாரும் வசந்த் ரவி சாரும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மூவியோட கொலாபரேட் பண்ணி ஆர்ஏ ஸ்டுடியோவோட இணைஞ்சி நாங்கள் ஆர்ட் ஒர்க் பண்ணோம். அதில் வந்து 33 ஆர்டிஸ்ட் கலந்துக்கிட்டாங்க. அதில் 11 ஆர்டிஸ்டோட ஆர்ட் ஒர்க் வந்து செலக்ட் ஆச்சு. ஸோ அதில் என்னுடைய ஆர்ட் ஒர்க்கும் பண்ணேன். ஸோ அதில் வந்து என்எஃப்டியில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். ஒரு A4 சைஸ் ஒர்க் மட்டுமே 1 lakh சேல் ஆச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்னால ஆர்ஏ ஸ்டுடியோ எங்கெல்லாம் வந்து ஷேர் மாதிரி வந்தனால எனக்கு ஒரு 40,000 கிடச்சிது. ஸோ அப்போ தான் நான் உணர்ந்தேன் என்னுடைய ஆர்ட் ஒர்க் வந்து 1 lakh வரையும் சேல் ஆகுதா. ஸோ அப்போ அந்த ஆர்ட்டுக்கான வேல்யூ இதுதான். ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு தருணம், உணர்ந்த தருணம். இது வந்து வரைகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறோம்ல சார்? எத்தனை டேஸ் எடுத்துக்கிறோம்? ஒரு A4 சைஸ் ஒர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 டேஸ்லேருந்து 3 டேஸ் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து வெயிலை பொறுத்து மாறும். இப்போ வெதரை பொறுத்து இப்போ நல்ல கிளியர் ஸ்கை காலிலேருந்து ஈவினிங் வரையுமே இருக்குது அப்படின்னாக்கா 2 நாள்லேருந்து 2 நாள்லேருந்து 2.5 நாளுக்குள்ளே முடிச்சிடலாம் வெயிலோட இதுவை பொறுத்து. இதுவே நம்ம க்ளவுடியாக இருக்குது, பேட்சாக இருக்குது, மறைச்சி போகுது, நம்ம அந்த இடத்துல தான் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த 3 டேஸ் 4 டேஸ் எடுக்கிறதும் இருக்குது. ஸோ இது A4 சைஸ் ஒர்க்கு தான். இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 month எடுத்துருச்சு. அது ரைனி சீசனில் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு தினமும் ஒரு 2 மணி நேரம் தான் வெயில் கிடைக்கும். அதனால் டிலே எடுத்துச்சு. இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தாராசுரத்தில் ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலில் உள்ள ஒரு சிற்பம் தான். ஸோ அந்த நான் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி கோவில் போகிற பழக்கம் இருக்கிறதுனால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது நம்மளுடைய ஆர்ட் முறையை வந்து நம்ம ஏதாவது யூனிக்காக காட்டணும் அப்படின்னும்பொழுது இந்த கோவிலில் பார்க்கும்போது இந்த சிற்பங்கள்லாம் அழிஞ்சிட்டு ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி இருக்கும். ஸோ இதை ஏன் நம்மளுடைய ஓவிய முறையில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுவாக தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா சிற்பங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் என்னுடைய ஆர்ட் ஒர்க்கில் வரும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண தான் நம்ம நார்மலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு A4 சைஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 நாள்லேருந்து 3 நாள் எடுத்துக்கும். பட் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 month எடுத்துச்சு. ஏன்னா நான் அது வந்து கரெக்டாக ரைனி சீசனில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் எனக்கு வெயில் கிடைக்கும். ஸோ எப்போ வெயில் அடிக்குதோ அப்போதைக்கு நான் எல்லாமே செட்டப் ரெடியாக வச்சுருப்பேன். வெயில் மழை நின்னோன்னு வெயில் அடிக்கும்போது டக்குன்னு போய் செட்டப் வச்சுட்டு நான் வரைகிற மாதிரி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்கும்.
ஒரு சின்ன எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லும் பார்த்தீங்களா. இதில் எப்படின்னா ஒரு சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு மட்டுமே இது ஃபுல்லாகவே நமக்கு டீட்டெயில் கொடுத்து எல்லாமே டாட்டாக கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா. பெரிய மேக்னிஃபைங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை மட்டும் எரிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணது. ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்காண்டியும் இதை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ நான் கிஃப்ட் பண்ணணும்னா நான் எத்தனை டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும்? இப்போ எனக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக கேட்பாங்க. அதெல்லாம் சுத்தமாக பண்ண முடியாது. ஒரு 2 நாள் நான் ஒர்க் பண்ணுறேன்னா 2 நாள் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்காது. ஏன்னா 2 நாள் நான் அந்த வெதர் பொறுத்து மாறுன்னு சொல்லிக்கலாம். அப்போ 2 நாள் 3 நாள் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பாலிஷ் பண்ணணும். அது ஒரு 2 நாள் காய வைக்கணும். ஸோ அது கிட்டத்தட்ட அதுவே 1 வீக் ப்ராசஸ்ட்டு கிட்டத்தட்ட 10 டேஸ்ட்டு எடுத்துக்கும். ஸோ எனக்கு ஆர்டர் கொடுக்குறது மினிமம் ஒரு 15 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்கு பிஃபோரே எனக்கு கொடுத்தாங்கன்னா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். 1330 குரலையும் ஓலைச்சுவடி வடிவமா மூங்கில் சுவடியில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் எப்படி சார் போயிட்டு இருக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா போன சம்மர் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சம்மரில் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ரொம்ப வெயிலாக இருந்தது. ஸோ அது ஈஸியாக ஒரு சின்ன நான் மற்ற மேக்னிஃபைங் கிளாஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் வரைகிறது அதை விட ரொம்ப சின்னது. ஒரு எப்படி சொல்ல, கேமராவுடைய லாஸ்ட்டு பாகமாக இருக்கும் ஒரு சின்ன கிளாஸ். அதை தான் நான் வந்து மேக்னிஃபைங் கிளாஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப மைனராக எழுதக்கூடியது. ஸோ அதை வச்சு தான் நான் அந்த திருக்குறள் எழுத ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 திருக்குறள் முடித்தேன். ஸோ அதோடய தான் ஸ்டாப் ஆயிருக்கு. இந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த சம்மரில் எனக்கு நிறைய ஆர்டர் ஒர்க் வந்துச்சு. ஸோ எனக்கு ப்ரியாரிட்டி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன தான் நம்ம இது பண்ணாலும் நம்ம மணி வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு எதிர்பார்ப்போம்ல. ஸோ அதனால் ஆர்டர் ஒர்க் வரும்போது எனக்கு இடையில வந்து இப்போ பண்ண முடியாமல் போச்சு இந்த சம்மர். இன்னொன்று இந்த சம்மர் அதிகமாக வெயிலாக இருந்தாலும் நமக்கு ஒரு மந்தமான வெயிலாக தான் இருந்தது. அக்னி நட்சத்திரமே நமக்கு நல்லா மூடி இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தடைப்பட்டு கிடைக்கிறதுனால என்னால் திருக்குறளில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. பட் என்னுடைய லைஃப் டைமுக்குள்ளே எப்படியாவது இந்த 1330 குறளையும் என்னுடைய அந்த சன்லைட் ஓவியம் முறையில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக அதை முடிச்சிருவேன். உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் ரெகக்னிஷன்னா எது சொல்வீங்க? எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்லா லோகோ ஒன்று வரைஞ்சிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லாலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த ஓவியத்தை வந்து நாங்கள் இதில் போட்டுக்கலாமா, எங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அது வந்து மிக பெரிய அங்கீகாரம் வந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நியூஸில் அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் நான் பண்ணும்போது எனக்கு நியூஸில் ரெகக்னிஷன் கிடையாது. நியூஸில் வந்து நிறையா வந்து பார்த்து பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நான் இந்தியாவில் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இந்த டெஸ்லா லோகோ பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே இந்த நியூஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போனதுனால இன்னும் மிகப்பெரிய அங்கீகாரமாக வந்து இந்த டெஸ்லா லோகோ பப்ளிஷ் ஆனதை இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு அங்கீகாரமே கிடைச்சது இந்த டெஸ்லா லோகோ மூலியமாக தான். சோஷியல் மீடியா வைஸ் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறமா நான் யாரை பார்த்து கற்றுக்கிட்டனோ கலிஃபோர்னியா, அவர் நாட்டிலேருந்து என்னுடைய மேகசின் அங்கே பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ சைனா, அது மாதிரி எல்லா இடத்துலையும் என்னுடைய ஆர்ட் ஒர்க் எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு, எல்லாம் இதுவாக இருக்குது. பட் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் என்னுடைய ஓவிய முறை வந்து இன்னும் பேசப்படலை அப்படின்னு தான். வியூஸ் போது எல்லாம் பண்ணுது. பட் தமிழ்நாடு அரசு மூலியமாகவும் சரி, இந்திய அரசு மூலியமாகவும் இன்னும் இந்த ஓவியத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் சார்? இப்போ ஒரு விளையாட்டுத்துறைக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நல்லா இது பண்ணுறாங்க. அதுக்கான அங்கீகாரம் நிறையா கொடுக்குறாங்க, சலுகைகள் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் வந்து ஊக்குவிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஓவியத்திற்குனே அங்கீகாரம் பெற்றது தமிழ்நாடு தான். ஸோ ஓவியத்தில் நல்லா சாதிச்சவங்க இப்போ எல்லாருமே ஓவியத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு துறையிலும் மறைஞ்சிருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியா இல்லை இந்த மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரி போர்ட் கிரியேட்டராகவோ ஸோ அந்த மாதிரி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தனியாக அந்த ஆர்ட்டுக்குன்னு ஒரு இதுவாகவே அவங்க வெளியே வர முடியல. ஸோ ஆரம்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து, அதாவது அவங்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்பொழுது அந்த ஓவியத்துறையில் சாதிக்கணுன்ற ஒரு இதுவும் இருக்கும். ஸோ அப்போ தான் ஓவியக்கலையும் நல்லா வளரும். இந்த ப்ரொஃபஷனை வந்து நம்ம கேரியராக சூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக ஒரு ஆர்ட் ஃபீல்டை வந்து கேரியராக சூஸ் பண்ணலாம். அது வந்து எப்படி சொல்ல, வீட்டிலேருந்தே நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான். அப்படி இல்லை நம்ம ஒரு கிளாஸில் டீச்சராகவோ போயிட்டோ நம்ம அதுக்கு இது கொடுக்கலாம். அதில் என்ன ஏர்னிங் வரும்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் கண்டிப்பாக ஏர்னிங்லாம் வருது. நார்மலாக ஒரு A4 சைஸ் ஒர்க்கில் பென்சில் ட்ராயிங் அதுமாரி பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறது 1500 அந்த ரேஞ்சுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கிஃப்ட் ஐட்டம்னா ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஐட்டம் என்ன தான் வந்து டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது AI மூலிமா கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாலும் அவங்க நிறைய பேர் இப்போது கைவினை பொருட்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் தராங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் கேரியரில் நம்ம டீச்சராக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லை நம்ம ஓவிய முறையில் புதுசாக ஒரு புதுவிதமான ஓவிய முறையை இது பண்ணி அதுக்கான இது கொண்டு வரும்போது அதுக்கான அங்கீகாரமும் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ், கோல்ஸ், இந்த மாதிரி 1330 குறையை நான் இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி வேற ஏதாச்சும் பிளான்ஸ்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவிய முறையில் நான் இப்போது நிறையா மணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஆசைனா என்னுடைய ஓவிய முறையை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறையா
கோவில் சிற்பங்கள் அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதை வந்து என்னுடைய ஓவிய முறையில் புதுப்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஓவிய முறையை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது வேர்ல்டு வைட்லேயே 4-5 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னை பார்த்து நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏஷியாவில் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்படின்னும் போது அதை தமிழ்நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் பண்ணாக்க இந்த ஓவிய முறைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். தமிழ்நாடை பற்றி வேர்ல்டு வைடில் நிறைய பேசப்படும். ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தா தான் இதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ வந்து உங்கள் ஆர்ட் மட்டும் இல்லாமல் உங்கள் ஆர்ட் மூலியமாக கோயில் சிற்பங்களையும் நம்மளோட தமிழ் இலக்கியங்களும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த விஷ் வந்து உங்களுக்கு வெற்றி அடைய ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. நன்றி.